ஹலோ விவாஸ், எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறதுங்க. தங்களினுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை மாறி புதிய உச்சங்களை தொட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்ந்து கையில் பணப்புழக்கம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. சமூகத்தில் தங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்கலாம். தங்களின் புத்திசாலித்தனத்திற்கும் கடின உழைப்புக்கும் உரிய அங்கீகாரம் மேலிடத்தில் இருந்து தேடி வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவப்பெறும். இதுவரை தங்களை வீழ்த்த முயன்ற மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த சொத்து வாங்கக்கூடிய கனவு அல்லது வீடு கட்டக்கூடிய ஆசை நிறைவேறும். வாழ்க்கையின் தரம் உயர்ந்து நிம்மதியான ராஜ வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த கால கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய தொடக்கத்தை உற்சாகமாகவே ஏற்றுக்கொள்வீங்க. நேரத்திற்குரிய வேலையை செய்து மற்றும் திட்டமிட்டு செயல்படுவது பிரபஞ்சத்தின் அருளை பெற உதவும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழப்பெறுங்க. நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது.
வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு சரியான காலகட்டம். தொழில், உத்தியோகம், கல்வியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய திருப்புமுனையாகவே இருக்கும். இது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. இதனால் எந்த கவலையும் இல்லாமல் புதிய முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்க செய்யும். தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னும் சொல்லலாம். எல்லாவற்றிலையுமே வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் உச்சத்தை தொட போகிறீங்க. கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க காண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி தொட்டது துலங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இழுபறியாக இருந்ததோ, கால தாமதமாகி கொண்டிருந்ததோ, அது எல்லாமே தங்களுக்கு உடனுக்குடன் நடந்து வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறையை செலுத்துவீங்க. பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும். குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலம் நிறையுங்க. உபய ராசியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் சென்றிருக்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக வருமானமும் பெருக ஆரம்பிக்கும். தங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வனே செய்து முடித்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. பங்குச்சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலமாக திடீர் பணவரவு இருக்குங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் தங்களுக்கு உண்டாக பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. உடல் நலனை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கி பிழியக்கூடும். இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகலாம். போட்டிகளை சமாளித்து விடுவீங்க. கடுமையான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிச்சிடுவீங்க. தங்களினுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க. புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க. தங்களுடைய நடையில் மிடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வப்போது சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையும். வசிக்கக்கூடிய வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவு செய்யவும் நேரிடலாம். மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதுரியமாக சமாளிக்க தங்களுக்கு கிரகங்கள் உதவி செய்யும். சிலர் புதிய இல்லங்களுக்கு மாற்றமும் அடைவாங்க. தங்களுக்கு பேராற்றல் உண்டாக பெறும். புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீங்க. சாமர்த்தியசாலி அப்படின்ற பெயரும் எடுப்பீங்க. உற்றார் உறவினர்கள் தங்களுக்கு உதவிகரமாகவே நடந்தும் கொள்வாங்க. நல்ல செய்திகள் தங்களை வந்தடைய ஒரு காலகட்டம். இதனால மகிழ்ச்சி கடல்ல திளைக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்க பெறுவீங்க. வயது வந்த புத்திரர்கள் உள்ளவர்களுக்கு நல்ல உதவிகளும் கிடைக்க பெறுவாங்க.
தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்க செய்யும். ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் செயல்பட இருக்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு பழக்க வழக்கங்களை அமைத்து கொள்ள பாருங்க. பெண்கள் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில் மேன்மை பெறுவாங்க. கலைத்துறையினர் நிறைவான பொருளாதாரத்தையும் பெறுவாங்க. சமூகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றவாறு அமைய பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே மாதிரி சுமூகமான உறவு பொருளாதாரத்திலையும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி உருவாக செய்யும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்குங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நெருக்கடிகளும் போட்டிகளும் உருவாகும். அப்படின்னாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டாகலாம். வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. கூட்டாளிகளின் ஒற்றுமையற்ற செயல்பாட்டால் அபிவிருத்தி குறையும். அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் சற்று சிந்தித்து செயல்படுவது உத்தமம். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களாலும் வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூல பலனை அடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் எடுக்கக்கூடிய பணிகளை சரிவர செய்வது நல்ல முடிச்ச ஒரு பணிகளை உங்களால் சரியாக செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னா நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகலாங்க. தொழிலதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரப்ப பெறுவாங்க. நன்மதிப்பும் பொருளாதார உயர்வும் பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களினுடைய செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும்.